சார் ஆ ஏன் சார் இப்படி குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்திட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல தம்பி, என்ன நடக்க போகுது எது நடக்க போகுதுன்னு ஒரே படபடப்பா இருக்கு. உங்களுக்கு என்ன சார் பரபரப்பு? எது நடந்தாலும் பாதிக்கப்பட போறது என்னோட வாழ்க்கை. ஆமாமா. தெய்வீக சிரிப்பு சார். ஐயோ வேற எப்படிதான் இது என்ன பெருசு ஒரு மாதிரி பாக்குது. பெருசு ஏய் சத்யா, கரெக்டா இருக்கடா. செஞ்சு வச்ச சில மாதிரியே இருக்க. யோ பெருசே, பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. என்னடா நான் உன்னை இனியா பாவம் பண்ணேன்? டேய் ஒரு காதலை சேர்த்து வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றதெல்லாம் மிகப்பெரிய புண்ணியம்டா. புண்ணியம் எல்லாம் ஏன் நேரம் உங்களாண்ட வந்து மாட்டினேன். நான் எங்க எப்படி இருக்க வேண்டிய ஆளு? ஐயோ என்னை இப்படி கொண்டு வந்து நிறுத்தி வச்சிட்டேயா. என் அட்டியில இது தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க? சத்தியமா உன்னை பொண்ணுன்னு நினைக்கவே மாட்டாங்க. நான் நீமா என்னடா இது, புடவை ஓகே, ஜாக்கெட் ஓகே, டோப்பா ஓகே, பூ கூட ஓகே, ஆனா ஒரு பொண்ணுக்கு வேண்டிய அச்சம், நாணம், மடம், பைப்பு, இது பைப் இல்ல தம்பி, பயிர்ப்பு. அது எதுவுமே அவங்கிட்ட காணாம பாடி கார்டு பண்ணி சொல்ற மாதிரி நிக்கிறான். என்னடா டப்பிங் படத்துல வர சூனியக்கார மந்திரவாதி மாதிரியே இருக்குடா. அக்கா அஞ்சலி, நான் இங்க இருக்கேன். அக்கா என்ன போச்சுக்கா, உன் வாழ்க்கை கப்பல் ஏறி போச்சு. என்ன சொல்ற? மாமா அத்தனை வாட்டி ஒண்ணு வந்து கெஞ்சினார்ல, உன் கால்ல விழுந்து கெஞ்சினார்ல, நீதான் ரொம்ப அடம் பிடிச்ச. இப்போ வேற ஒருத்தி வந்து கொத்த தூக்கிட்டு போறா உன் புருஷனை. அஞ்சலி, என்ன சொல்ற? ஷோ அக்கா, இங்க ஒரு பொண்ணு வந்து மாமா கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பேசுறாக்கா. உன் இடத்த ஒருத்தி ஃபில்லப் பண்ண வந்துட்டா சக்காலத்தை. வெற்றி அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. நீ சொல்ற மாதிரி அப்படிலாம் எதுவும் இருக்காது. என்னால நம்ப முடியாது. ஏன் அக்கா? நான் சொன்னா நீ நம்ப மாட்டல? வா, நீ வந்து வெளிய பாரு. வா. என்ன? அட வாக்கா. வந்துட்டாங்களா? டேய் பேபி பாரு. வந்துருச்சு. போயிட்டு வந்து நடக்காத. அது இல்லடா, துளசி வந்தாச்சுடா. காய் சூடா இருக்கு. டேய் பாரு, சொல்லாம கொள்ளாமலாம் இங்க வரக்கூடாது. நீ ரொம்ப பாசமா இருக்கிற, ஆளு செம்மையா இருக்கிற. நான் பொண்டாட்டி கிட்ட பேசி பாக்குறேன். அரே அவ கெடுக்குறா. அது இது ஒத்துக்கலன்னு வச்சுக்கோயேன், அப்ப அதை அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம ரெண்டு பேருமே மிங்கில் ஆயிடலாம். ஆனா ஒண்ணு, நானும் நீ ஒன்னா சேர்ந்துட்டோம்னு வச்சுக்கோயேன், யாருனாலையும் பிரிக்க முடியாது. சொல்லுடா செல்ல குட்டி. நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு பட்டனை பிடிச்சிட்டேன். இருக்கேன். பேபி, உன்னை ஈவினிங் 5 மணிக்கு வந்து பாக்குறேன். 5 மணியா? ஓ 5 o'clock. இது ஒரே பகலா இருக்கு இல்லையா? ஆமா. அதுக்கு நடுவுல அதான் இருக்கால என் சக்கலத்தி. அந்த துளசி கிட்ட பேசி ஒரு முடிவு பண்ணி வை. என்னை ஏமாத்தணும் நினைச்சு உன்னை பிச்சு. என்ன குத்து. நீ போயிட்டு வா. போணுமா? அதுக்குள்ள பேசி ஒரு முடிவு கட்டுது. நல்லா கட்டு. அப்புறம் கழுத்துல தாலியும் கட்டுது. எனக்கு ஒரே ஹாப்பியா இருக்குது. அக்கா போச்சு, உன் கதையெல்லாம் முடிஞ்சிருச்சு. சும்மா பயமாடு. நான் போணுமா பேபி? போய் தொலையாண்டா போடா. ஓகேண்ணா. ஐயோ, வா வா வா. உட்கார். போயிட்டாங்களா? போயாச்சு. நோ. அப்பா சாமி. கசகசன்னு ஆனா செம்ம நடிகர்டா. சூப்பர்ண்ணா. செம்ம. அப்படியே எல்லாத்தையும் கைட்டி போட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருக்கிறேன். ஓகேடா, தேங்க்ஸ் ரா எல்லாம் தம்பி. உங்களுக்காக தானே. கூட என்ன பண்றது? ஐயோ எங்கெங்கேயா இருக்குதே. போச்சு எல்லாமே போச்சு. நான் படிச்சு சொன்னேன்ல, இந்த விளையாட்டெல்லாம் வேண்டான்னு. பாத்தியா இப்ப என்ன நடக்குதுன்னு? ஒரு ஆம்பளையா, அதுவும் கட்டின புருஷனை ஒரு அளவுக்கு தாக்க தள்ளி வைக்கணும். இப்படி கெஞ்சி மிஞ்சி போனா அவங்க வேற வழியை பார்த்துட்டு தான் போவாங்க. நிஜமாவே வெற்றி அந்த பொண்ணு பின்னாடி போயிடுவாரா? போறதுக்கு தான் ரெடி ஆயிட்டாரே. நீ கிரீன் சிக்னல் காட்டல, அந்த பொண்ணு பச்சை கொடியோட தயாரா இருக்கா. அப்ப போதானே செய்வாங்க. இல்ல வெற்றி அந்த மாதிரி செய்யக்கூடிய ஆளே கிடையாது. ஆமா உனக்கு தெரியும் பாரு. இங்க பாருக்கா, என்ன இருந்தாலும் எப்பேற்பட்ட உத்தமனாவே இருந்தாலும் ஆம்பளை தான்க்கா. ஆம்பளைங்களுக்கு ஒரு சில புத்தி இருக்கு, அதெல்லாம் மாறாதுக்கா. ஷோ
உனக்கு எப்படி இதெல்லாம் புரிய மாட்டேங்குதுக்கா? எப்படிதான் இந்த பிரச்சனையை சமாளிக்க போறேன்னு தெரியல எனக்கு. தலைவரே, எப்படி எங்களோட பயிற்சி, முக பாவனை, செகண்ட் லாங்குவேஜ், பாடி லாங்குவேஜ் எப்படி? சூப்பர் தம்பி, நான் சொல்லி கொடுத்த மாதிரியே பிரமாதமா நடிச்சீங்க. சார், சோ நைஸ் சார், யூ ஆக்டிங் ஐயோ, குட் சார். சொல்ல தேங்க் யூ வேணாம். சார். சூப்பர் தம்பி. தலைவரே, இதெல்லாம் ஓகே. இது வேலைக்கு ஆகுமா, ஒர்க் அவுட் ஆகுமா? என்னது ஒர்க் அவுட் ஆகுமாவா? என்ன கேள்வி இது? நான் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு தானே இருந்தேன். துளசி முகத்துல நெருப்பு அப்படியே கொதிக்குது. அது என்னவோ சொல்லுவாங்களே, என்ன சொல்லுவாங்க? அது இங்கிலீஷ்ல. இங்கிலீஷா? உங்களுக்கு வராதா? கிழிஞ்சுது. அதுதான் பொசசிவ்னு சொல்லுவாங்களே. அதே கண்ட்ராக்ட் ரைட்டா? அத தூண்டியாச்சு. சூரா பாருங்களேன், இன்னைக்கு உங்க மொத்த பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். தலைவரே, எங்க பிரச்சனை மட்டும் தீர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன கேக்குறீங்களோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சென்னையில எந்த இடம் வேணும் உங்களுக்கு? அண்ணா நகர் எடுத்துக்கிறீங்களா? கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு, சென்ட்ரல் ஸ்டேஷன், டிராபிக் ஜாம் ஆகும். நீங்க மெரினா பீச்சுக்கு, காந்தி சிலைக்கு அந்த பக்கம் ஃபுல்லா என்ன தம்பி, இதெல்லாம் உங்க ப்ராப்பர்ட்டி மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ தலைவரே, நாங்க அரசியல்வாதிங்க, எல்லாமே எங்களுது தான். யூ டேக் இட் தட். யா தலைவரே, நானும் என் பொண்டாட்டி மட்டும் ஒண்ணா சேர்ந்துட்டோம். எங்களை நீங்க சேர்த்து வச்சிட்டீங்க, அது போதும். உங்க பேர்ல ஒரு கட்சி ஆரம்பிச்சு உங்களுக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்துறேன். இருக்கிற கட்சியே போதும் தம்பி, நீங்க வேற. உங்களாண்ட மாட்டிக்கினு என் பொழப்பு சீரியஸ் இருக்குது. வரங்க. அக்கா, இப்ப என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாமா? அவர் 5 மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்காருல்ல, வரட்டும். அது வரைக்கும் இங்க எங்கேயாச்சும் ஒளிஞ்சுக்கலாம். வா. இன்னைக்கு ஏதோ ஒரு பெரிய கலவரம் நடக்க போகுது. ம். ம். ம், இல்லையா? மேல பார்க்கலாம். இப்ப என்ன பண்ணலாம்? அங்க போலாம். அ, அ, இங்கே நின்னுக்கலாம். அவங்க வரட்டும். இன்னும் 5 மணி ஆகலையா? இன்னும் ஆகல. காலெல்லாம் வலிக்குது. சாரி, கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோயேன் ப்ளீஸ். ஏதோ சத்தம் கேக்குதுல? ஐயோ, பாத்து. என்னடி வர நேரத்துல இப்படி பண்ற? வந்துட்டாங்க. கை கால் முளைத்த காற்றாய் கையில் ஏந்தி கணக்கவில்லை. naughty Donny. What a feelings.